இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதுன்னு ட்ரம்ப் போட்ட 25% பெனல்டி டாரிஃப் மொத்தமா தூக்குறது அப்படின்னு அமெரிக்கா ஒரு இன்டரிம் ட்ரேட் டீலுக்கு வந்திருக்காங்க இப்போ. இது ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய திருப்பம் எப்படின்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நம்ம மேல போட்ட வரிகள்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்க திருப்பூர்ல இருந்து ₹100க்கு ஒரு ஷர்ட் அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். 2025ல ட்ரம்ப் போட்ட 50% டாரிஃப்னால வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஷர்ட்டோட விலை 150 ஆகும். வியட்நாம்காரன் ₹120க்கு அதே மாதிரி ஷர்ட் கொடுத்தா எல்லாரும் அங்கதானே வாங்க போவாங்க. இந்த அதிக வரிகள் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, மற்ற பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தது. அதனால நம்ம புது மார்க்கெட்ஸ் பிடிக்கணும், அமெரிக்காவையே நம்பி இருக்க கூடாதுன்னு இந்தியா ஜான்வரி 2026ல யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம். அங்கதான் ட்விஸ்ட். நமக்கு எப்படி அமெரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட்டோ, அதே மாதிரி அவங்க டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அமெரிக்கா உறுதியா இருக்கு. அதோட விளைவு தான் இப்போ வந்திருக்கிற இன்டரிம் ட்ரேட் டீல். இது இன்டர்மீடியட் டீல் தான். இன்னும் ஃபைனல் டீல் அஃபிஷியலா சைன் ஆகல. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வர்ற 18% டாக்ஸ்னால நம்ம ₹100 பொருள் ₹118 ஆனாலும் அமெரிக்கன் மார்க்கெட்ல நமக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும். என்ன, வரியே இல்லாத இடத்துல முதல்ல 50% வரிய போட்டு அப்புறம் அதை 18%ஆ குறைச்சு நம்ம மார்க்கெட்ஸ்க்கு அமெரிக்கா திருட்டுத்தனமா ஆக்சஸ் வாங்கியிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனா அமெரிக்காக்காரன் நமக்கு மட்டும் வரி போடல, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வரி போட்டிருக்கான். நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீல்ல எல்லாரும் பேசுற மெயின் விஷயம், இந்தியா $500 பில்லியன் மதிப்புக்கு அமெரிக்கா கிட்ட அடுத்த 5 வருஷத்துல பொருள் வாங்குவோம் அப்படின்னு கமிட் பண்ணிருக்காங்கிறது. நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் சொன்னபடி பார்த்தா டெக்னாலஜி சைட்ல ஜிபியூஸ், டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவையான ஹார்ட்வேர் இது எல்லாமே நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இந்தியா ஒரு மாபெரும் ஏஐ ஹப்பா மாற இது ரொம்ப அவசியமான ஃபவுண்டேஷன். இந்த ஐட்டம்ஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்கினாலே அந்த $500 பில்லியன் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணல. நெக்ஸ்ட், க்ரூட் ஆயில், எல்என்ஜி எல்லாமே ரஷ்யால இருந்து வாங்குறதுக்கு பதிலா இந்தியா இனிமே அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கும் அப்படின்னு ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல் அவரே சோஷியல் மீடியால சொல்லிக்கிட்டாரு. ஆனா நம்ம அரசு சைட்ல இருந்து அமைதியா இருக்காங்க. அதை மறுக்கவும் இல்ல, ஒத்துக்கவும் இல்ல. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா நமக்கு ஆயிலை சீப்பா கொடுத்தா நம்ம ரஷ்யா கிட்ட வாங்காம அவங்ககிட்டயே கூட வாங்கிக்கலாம். நமக்கு என்ன, பெட்ரோல் டீசல் விலை ஏறாம இருந்தா போதும். கரெக்ட் தானே? லாஜிக்கலா சரியா இருக்கு. ரஷ்யாவை நம்பலாம், ஆனா அமெரிக்காவை ஃபுல்லா நம்ப முடியுமான்னு தெரியல. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த விவசாய பொருட்கள் பொறுத்தவரையில சில நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இம்போர்ட்ஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. கோதுமை, பால், நெய் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நம்ம விவசாயிகளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு இந்த ஒப்பந்தத்துல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம ஒரு லாங் வீடியோ பண்ணலாமா வேண்டாமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.